இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் 12வது அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும் என்று யோபு பக்தன் சொன்னான். மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளும் தேவனுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் சிருஷ்டிப்பின் வல்லமைகளையும் நமக்கு அறிவிக்கின்றன. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா போஷிக்கிறார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்கு, அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களாகிய நமக்கு தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தாரே, நமக்கு ஆகாரம் கொடுக்காதிருப்பது எப்படி? காலையிலே எழுந்தவுடன் நாம் கேட்கிற பறவைகளின் சத்தம், அவைகள் விழித்தெழுந்து தேவனை துதிக்கிறதையும் அவைகள் சந்தோஷத்தினாலே நிறைந்து இருப்பதை பார்க்கும் பொழுது தங்களை படைத்த தேவன் தனக்கு இருப்பதனால தனக்கு கவலை இல்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அந்த பறவைகளைப் போல நாமும் கவலையற்றவர்களாக தேவனை நம்பி சார்ந்து இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. புறாக்களைப் போல கபடற்றவர்களாக, தந்திர குணமற்றவர்களாகவும், சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இங்கு யோபு மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும் என்று சொன்னான். வேதாகமத்தில் அநேக மிருகங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிங்க கபியிலே போடப்பட்ட குற்றமற்றவன் என்று தேவனால் தீர்மானிக்கப்பட்ட தானியேலை கொன்று சாப்பிடாத சிங்கங்களிடம் கேட்டால் அதனுடைய வாய் எப்படி கட்டப்பட்டது என்று சொல்லும். தானியேலுக்கு பிறகு போடப்பட்ட மனிதர்கள் கீழே கெபிக்குள் வருவதற்கு முன்பதாகவே சிங்கங்கள் பாய்ந்து சென்று சாப்பிட்டதையும் சொல்லும். சிங்கங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவை. பிலேயாமை சுமந்து சென்ற கழுதையிடம் கேட்டால் தன்னுடைய எஜமானாகிய பிலேயாம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதுனால தேவன் எதிராளியாக வந்து தனக்கு முன்பாக நின்று வழி மறித்ததை தான் கண்டு தன்னுடைய எஜமானனின் உயிரை தான் காப்பாற்றினதையும் கழுதை விவரித்து சொல்லும். பேசாத மிருகம் பேசினதன் மூலம் தீர்க்கதரிசியின் மதிக்கேட்டை கர்த்தர் கடிந்து கொண்டதை விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு மனிதனும் ஏறியிராத கழுதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்ற கழுதையிடம் கேட்டால், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா என்று ஜனங்கள் பாடின போது மரக்கிளைகள் வஸ்திரங்களின் மேலே நடந்து சென்ற கழுதை தனக்கு மேலே அமர்ந்திருந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால் தனக்கு கிடைத்த பாக்கியத்தை, மேன்மையை நினைத்து தான் சிருஷ்டிக்கப்பட்டதின் பூரண பலனை அடைந்ததாக கூறி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இருக்கும். நம்மை சுற்றிலும் உள்ள அவருடைய சிருஷ்டிப்புகளின் மூலமாக கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறதை நாம் உணர்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, எங்களை படைத்தவரே, அனுதினமும் எங்களை போஷித்து காப்பாற்றி வழி நடத்துகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றிலும் இருக்கிற பறவைகள், மிருகங்களை பார்த்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். நன்றியறிதல் உள்ளவர்களாக, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாக, உம்மையே நம்பி சார்ந்து வாழத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.